ஆத்ம நமஸ்தே. நான் வித்யா பேசுறேன். சிம்ம ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. சிம்ம ராசினருக்கு அஷ்டம சனி நடைபெற்றுட்டு இருக்கு. அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் தடங்கள் தாமதம் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் அதாவது சுப கிரகங்கள் ரெண்டுமே சாதகமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களால ஸ்மூத்தா மேனேஜ் பண்ண முடியுது. முக்கியமா என்னன்னா வேலை தொழில்ல, அதாவது என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் சரி, வேலையில நிறைய ப்ரெஷர் இருக்கும், வேலை செய்யற இடத்துல யாருடைய சப்போர்ட் இருக்காது, தொழில் பண்ற இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு மந்தத்தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நிறைய டஃப்பான டைமாவும் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அங்க பண வருவாய்க்கு குறைவு இல்லைங்க. அதனால வேலை கண்டிப்பா இருக்கு. வேலையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை எல்லாம் போகாது. வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு 2 சுபகிரகங்களும் நல்ல பொசிஷன்ல இருக்குது. அதனால உங்களுக்கு பண வருமானத்துக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல கிரகங்களின் பலம் அதிகமா இருக்குது. முக்கியமா என்னன்னா உங்க ராசி அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாரு. ஸோ ஈகோ எதுவா இருந்தாலும் வச்சுக்காதீங்க. ராகு கேது வேற, கேது உங்களுக்கு ஜென்மத்துல இருக்குன்னும் போது அப்போ உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப விரக்தியா தான் இருக்கும். அந்த ஈகோயிஸ்டிக்கு நீங்க ஏற்படுத்திக்காதீங்க, கடந்து வாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க எந்த இடத்துலலாம் ஒரு ப்ரெஸ்டீஜை பார்த்துட்டு இருந்தீங்களோ, கடந்த காலத்துல எதெல்லாம் உங்களுக்கு ஈகோன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த ஈகோவை தட்டி எழுப்பக்கூடிய மாதமா தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். அப்போ உங்களுடைய காரியம் ஆகணும்னா என்ன நடக்கணுமோ அதுக்கு அமைதியா வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க. அங்க எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பேச்சுனால ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்க ஏதாவது புதுசா செயல்படும் போது அதனால பிரச்சனைகள் உண்டாகலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சைலண்டா முடிச்சு நகர்ந்துறது தான் இந்த மாதம் உங்களுக்கு பர்டிகுலரா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்குன்னும் போது அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க பலம் இழந்து காணப்படுறீங்க. உங்களுக்கு அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா ஏற்படுது, லோ லெவல் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி சூரியனே 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது அப்போ உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அழுத்தம் அதிகமா ஏற்படுது. அதுதான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, நீங்க எதெல்லாம் உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய மரியாதை நினைச்சீங்களோ அதுக்கெல்லாம் சோதனை கட்டமா தான் இருக்கும் இந்த மாதம். புதன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கணும் போது அப்ப சரியான நேரத்துல அந்த புத்தி வேலை செய்யாது. அதனாலதான் யார்கிட்டயும் எதுவும் பேசிக்காதீங்கன்னு சொன்னதே. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ என்ன செய்யணுமோ அதை மட்டும் சைலண்டா செஞ்சுட்டு இருக்கிற இடம் தெரியாத மாதிரி இருந்துட்டீங்கன்னா புதுசா எந்த பிரச்சனைகளும் வராது. மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏற்கனவே சிம்ம ராசினருக்கு இதற்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா நீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி பலம் இழந்து குன்றி காணப்படுறீங்களோ அப்பெல்லாம் காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துக்கோங்க. சூரிய உதயமாகும் நேரத்துல நீங்க ஒரு விளக்கேற்றி பக்கத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. மெடிடேஷன் பண்ண தெரிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் ஏதாவது தெரியும், ஸ்லோகங்கள் ஏதாவது தெரியும்னாலும் அதை சொல்லிட்டு வாங்க. இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால எதுவும் பண்ண முடியலனாலும் சரி, அந்த தீபத்தை பார்த்து உட்காந்துட்டு வாங்க. உங்களுக்கு தீபம் தான் உங்களுக்கு ஒரு பலமாவும் இருக்கும். அதுதான் உங்களுக்கு சரியான ரெமெடியும் கூட. ஏன்னா நீங்க ஒரு சுப்ரீம் ஸ்டார், நீங்க ஒரு சுப்ரீம் கிரகம். அந்த சுப்ரீம் கிரகத்துக்கு இப்ப கொஞ்சம் பலம் இழந்தாலும் சரி, அது திரும்பவும் அது பலமா வந்துடும். அடுத்த வருஷம் நீங்க சூப்பராயிடுவீங்க. அடுத்த வருஷம் உங்க லெவலே வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஆண்டு பர்டிகுலரா இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்துல பலம் அதிகமா இருக்குன்னும் போது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்றதே தெரியாது. யாரா இருந்தாலும் நம்மளை பழி வாங்கறதுக்காக வந்தாங்களோன்ற அந்த சிந்தனை நமக்கு அதிகமா ஏற்படும். ஏன்னா புதன் 8ஆம் இடத்துல இருக்குன்னும் போது நமக்கு தேவையில்லாத சிந்தனையெல்லாம் எனக்கு கூட ஏற்படுத்தி கொடுக்கும். மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப், இப்ப நீங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைங்க இருக்கதான் செய்யும். பிரச்சனை இல்லையா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுங்க. பிரச்சனை இருந்தாலும் சரி இப்ப புரிய வச்சு சமாதானப்படுத்தலாம், இப்பவே அந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு ட்ரை பண்ணாதீங்க, விட்டுடுங்க. அது பர்டிகுலரா இந்த 1 மந்த் விட்டுடுங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்றுட்டாரு. அவரு நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 15க்கு அப்புறம் சூரியன் உச்சம் அடைகிறாரு. உங்க ராசி அதிபதி உச்சம் அடையும் போது ஏப்ரல் மாதம் முற்பாதி தான் கொஞ்சம் கவலையா இருக்கும்.
கொஞ்சம் பயமா இருக்கும், கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ஆனா ஏப்ரல் மாத பிற்பாதி 15க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாம் போயிருந்ததுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதெல்லாம் நல்லாவே டெவலப் ஆகும். ஓ, யார் என்ன பண்ண முடியும், என்னுடைய சொந்த முயற்சியில நான் வென்று வருவேன்டா அப்படின்ற அந்த ஒரு தைரியமும் உத்வேகமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால மாத முற்பாதி ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. மாத பிற்பாதி உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களை வந்து அந்த தீப வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். காலையில சீக்கிரமா எழுந்துக்கோங்க, சூரிய உதயத்தை பாருங்க, உங்களுடைய கிரகத்தை நீங்க அதிகமா பார்த்துட்டு வாங்க, அது உங்களுக்கு நல்ல பலமா செயல்படும். சரிங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். பிரச்சனைகள் இருக்குதுன்னா அப்புறமா கூட பேசி தீர்த்துக்கலாம். இந்த மாசம் போய் பேசணும்னு நினைக்காதீங்க, இன்னும் பிரச்சனைகள் அதிகமாவே ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த 1 மந்த் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அஷ்டம இடத்துல நிறைய கிரகங்கள் கூட்டணி இருக்கும்போது முதல்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வரன் இப்ப வராது. முக்கியமா இந்த மாசம் வரவே வராது. அதனால இந்த மாசம் இதை தவிர்த்துக்கிறது தான் நல்லது. ஃபேமிலிலையும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி ஃபேமிலியில ஏதாவது மெடிக்கல் செலவு ஏற்படும், உங்களை ஹெல்த் கேர் எடுத்துக்கிற மாதிரியே உங்க ஃபேமிலியில உங்க கூட பிறந்தவங்க, அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, எல்லோருடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க. அனுசரிச்சுட்டு போகும்போது பிரச்சனைகள் குறையும். சரிங்களா? அதாவது என்னன்னா புதன் வந்து 8ஆம் இடத்துல மறைவு பெற்றுட்டாரு, நீச்சம் அடைஞ்சிருக்காருன்றதுனால எங்க எது பேசணும்ன்றது நமக்கு தெரியாது. தேவையில்லாத இடத்துல பேசி பிரச்சனையை வளர்த்துருவோம். அதுவும் இல்லாம சனியும் அங்க கூட இருக்குன்னும் போது நம்மளுடைய சூரியனும் அந்த இடத்துல மறைவு பெற்றிருக்காரு, மாத முற்பாதி இல்லை அப்படின்னும் போது அப்போ நமக்கு இந்த மாதிரி பேச்சுனால தேவையில்லாத பிரச்சனைகள் அது பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போகலாம். ஏன்னா செவ்வாய் அங்க இருக்குது. அதாவது ரொம்ப நல்ல பலமான கிரகங்கள் கூட்டணி வந்து 8ஆம் இடத்துல இருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. வெளியே எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்ற போது நைட் டைம் டிராவல் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். தேவையில்லாத ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதே இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 1 மந்த் அமைதியா இருங்க. முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க. இல்லையா, உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு நீங்க சைலண்டா இருந்துறதே இந்த மாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிம்ம ராசினர் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அலர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு என்ன சின்ன சின்ன டிப்ஸ், இது ஃபாலோ பண்ணா ஏப்ரல் மந்த் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது முக்கியமான முடிவுகளை நம்ம ஏப்ரல் மாத பிற்பாதியில எடுத்துக்கணும். ஏப்ரல் 15க்கு அப்புறம் எடுக்கும் போது அது உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். சனி என்னதான் தனங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே சரி, குரு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் இருக்குன்ற போது இந்த 2 கிரகங்கள் சுப கிரகங்கள் உங்களை கைவிடாது, உங்களை தாராளமா காப்பாற்றும். அதனால புது முயற்சிகள் எத்தனை தடங்கள் ஏற்பட்டாலும் திரும்ப திரும்ப முயற்சி எடுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.